குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவு நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குது, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியுமா முடியாதா, அந்த மாதிரியான விஷயங்களும், திருமண வாழ்க்கை அமையுமா, வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், வேலை அமைப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், அதே நேரத்தில் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காத அந்த மாதிரியான சில விஷயங்களையும், அதே நேரத்தில் கடன் அமைப்புகள், கடன் சம்மந்தமாக ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்துடலாம். உங்களுடைய சுயதொழில் செய்யக்கூடிய கும்பராசி என்பவர்களாக இருந்தீங்கன்னா சுயதொழிலில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும், உடல் ரீதியாக அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸையும் பார்த்துடலாம். படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது, இல்லை உங்களுக்கு குழந்தைகள் இருக்குன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எந்த நிலையில் இருக்க போகுது, அதே நேரத்தில் குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுத்துருக்கிறீங்கன்னா அந்த முயற்சி இந்த காலகட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா, ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் வயது முதிர்ந்த நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் தான் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடமாக வருது. அதன் அதிபதி எப்படின்னு யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2க்கு அதிபதியும் 11க்கு அதிபதியும் ஒரே கிரகம் தான், குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கார். என்னதான் ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் 7.5 சனியினுடைய கடைசி தருணமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் 2-11க்கு அதிபதியான குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. ஆனால் இதனால் வரைக்கும் அவர் வக்ரமாக இருந்து பார்க்குறாரு. ஸோ அதனால் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் ஏற்றம் இல்லை அப்படின்னாலும் ஏதோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் சர்வே பண்ணுற அளவுக்கு நம்ம எதையுமே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருந்துகிட்ருக்குது. அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி பற்றாக்குறையான வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அது தீருமா சார், இப்போவாது நான் செய்கிற நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், இருந்தாலும் ஒரு இடத்துல வருமானம் நல்லபடியாக வந்தாலும், காசு பணம் நிறைய சம்பாதிச்சாலும், ஒரு இடத்துல எதிர்பாராத செலவினங்கள் அதிகமாக வர்றதுனால கையில் இருக்க காசு பணத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருது. ₹1,00,000 சம்பாதிச்சாலும் சேமிக்கிறதுக்கு ஒரு ₹1000 சேமிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்களெல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் இருந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்களாக ஒன்றும் புரிஞ்சுக்குவீங்க, இல்லை யாரோ ஒருத்தர் பெரிய மனிதர்களோ வயது மூத்த நபர்களோ இல்லை நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளோ நம்மளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே சொல்லுது. ஸோ அது நம்மளுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழல் தான், இல்லைன்னு சொல்லலை. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் அதிபதியாகவும் அவர் லாபாதிபதியாகி 5ல் தான் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது விருப்பங்களை திட்டங்களை வெளியில் சொல்லாமல், அதை வருமானம் எப்படி சம்பாதிக்கணும், பிடிக்கணும், எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் இயல்பாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய சிந்தனைகளை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு அதை செயல்படுத்தும் போது வருமானம் இரட்டிப்பு மடங்காக மாறும். 2ஆம் அதிபதி 5ல் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கே 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தது அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை பெற முடியும். 8ஆம் அதிபதியான புதனும் ராசிக்குள்ளே தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த லாட்ரியில் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து, முக்கியமாக குருவினுடைய தசாபுத்தி அல்லது புதனுடைய தசாபுத்தி, அதில் குரு அந்தரம், குரு புதன் ஏதாவது வகையில் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த லாட்ரிலேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். கிரிக்கெட் மேட்ச் பெட்டிங்கு இந்த எதில் போட்டிங்கனாலும் திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில்
உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை 100% சொல்லுது. ரைட். தசாபுத்தி அந்தரம் இல்லை அப்படின்னா அப்போவும் ஏதாவது லாபம் கிடைக்கும், பெரிய லெவலில் சொல்லிக்க முடியாது, ஒரு 1000-2000 போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் சொல்லுது. சரி, பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்றம் தான், ஒன்றும் நெகட்டிவாக சொல்லலை. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, எப்போ ராசிக்குள்ளே ராகு வந்தது, 7ஆம் இடத்துல கேது வந்ததோ அப்போ இருந்தே கணவன் மனைவி உறவில் பெரிய ஒரு உடன்பாடு இல்லாமல், பெரிய ஒரு விருப்பம் இல்லாமல், ஒரு பற்றுதல் இல்லாமல் பண்ணியாச்சு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஏனாதானோ அமைப்புகளில் தான் கணவன் மனைவிக்குள்ளே அந்த லைஃப் போயிட்டுருக்கு ராகு கேதுக்கள் நகர்வுக்கு அப்புறம். ஆனால் இப்போது மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ளேயே வந்து அமர்றாரு. அப்படிங்கும்போது மனசுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறக்கும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மனதைரியம் இருக்கும், கண்டிப்பாக மேலே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே போல் சில நேரங்களில் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கர்வமாக, ரொம்ப கௌரவம் பார்த்து அது வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்னதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும், 1008 சண்டை சச்சரவுகள் போனாலும் வந்தாலும் பிடிச்சாலும், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு முழு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அதை நீங்கள் புரிஞ்சு அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கிறீங்க. அதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய முக்கியத்துவத்திற்காக, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய கௌரவத்திற்காக, இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மாறிவிடுகிறது. அனைத்துமே முதல் 14 நாட்களுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி உங்கள்கிட்ட ஒரு அப்பாலஜிஸ் வருது, ஒரு மெசேஜோ, ஒரு எதுனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு கீ பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்தி ரீஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்கிறது நல்லது. இல்லை குடும்பத்தில் ஒன்றா தான் இருக்கணும் சார், ஒன்றா இருந்துகிட்டே சண்டை கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவான சைன் வருது அப்படிங்கும்போது அதை சரியாக பயன்படுத்திட்டு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிய வச்சு அடுத்த கட்டத்துக்கு அந்த பிரிவினை வராமல் கொண்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்குறது நல்லது. மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் சேர்த்தியே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது. இப்போ கணவன் மனைவி உறவுக்குள்ளே என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த மாதத்தை நான் பார்க்குறேன். ரெண்டாவது திருமணம் ஆகுமா சாமி இந்த காலகட்டம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 14 days நல்ல சான்ஸ். ராகுகேது தோஷம் இருக்கக்கூடிய, பித்ரு தோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபஸ்ட்டு 14 days நல்ல சான்ஸ். அதே போல் 4-9 அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைகிறார். இப்போ முதல் திருமணம் மட்டும் இல்லை, 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் 2வது திருமணத்திற்கான வரன் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது. ஸோ முதல் திருமணமோ 2வது திருமணமோ கைவிடுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் முதல் 13 நாட்கள், முதல் 14 நாட்கள் உங்களுக்கு அது ஃபேவரான ஒரு சூழலாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் எவ்வளோ வேணாலும் செய்யலாம். சார் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் சார், நடக்கவே மாட்டேது. இந்த கும்பராசிக்கு திருமணம் நடக்கிறதுனா அது குதிரை கொம்பை தான் இருக்கும். யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லி டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் மனம் விட்டு பேசினா தான் நாங்கள் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினச்சா அது முடியுமா? இல்லையா? திருமண விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் கும்பத்துக்கு. ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதி சூரியன் அங்கே வெளிப்படையாக இல்லை அப்படின்னா திருமணம் நடக்காது. வெளிப்படையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஏன் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து சார் யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணவெல்லாம் பிடிக்கலை அப்படின்னா சிம்பிளாக திருமணம் ஆகணும், நிறைய தடங்கல்கள் இருக்குது அப்படின்னா முதல் திருமணமோ 2வது திருமணமோ அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் ஆலயங்களுக்கு போங்க. நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் போங்க. முடிஞ்சால் டெய்லியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் டெய்லியும் போங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம், 2 நல்லெண்ணெய் தீபம், ஏன்னா தனிச்சு போடக்கூடாது. திருமணத்துக்காக ப்ரேயர் பண்ணும்போது 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு தீபம் அணையிற வரைக்கும் அந்த கோவில் உட்காந்துட்டு வாங்க. ஒரு தடவை எண்ணெய் ஊற்றினா போதும். அதுக்காக சும்மா திருநெனைகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சீக்கிரம் தீபம் அமைஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சு ஒடியார வேண்டாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் அந்த கோவிலில், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அந்த கோவிலில் இருந்து தரிசனம் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கட்டாயமாக நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதுக்கப்புறமும் வாய்ப்பு இருக்குது, நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 கூடியவர் 2ஆம் இடத்துல உச்சமாகிறார். சுக்கிரன் உச்சம். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதி பாக்கிய அதிபதி 2ல் உச்சமாகுது. இப்போ ராசி அதிபதியும் 4-9 அதிபதியும் 2 பேர் கூடுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மேட்டர் இது கும்பராசிக்கு. ஏன்னா அந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள். ஒன்று ராசி அதிபதி, 2வது வந்து சுகாதிபதி பாக்கியாதிபதி.
பாருங்கள், எல்லாமே வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கேட்குறக்கே சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகள். அது சுகாதிபதி, பாக்கியாதிபதி அப்படிங்கிறதெல்லாம் அது போய் ராசியாதிபதி கூட இணையுது. ஸோ பெஸ்ட்டு டைம் நம்மளுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மன அமைதியோடு தெய்வத்தை பிரார்த்தனை செய்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய திருமணம் மட்டும் கிடையாது, உங்களுடைய என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தெய்வத்திற்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் காது கேட்கும். அதை கண்டிப்பாக நடந்தே தீரும், அதில் மாற்றம் இல்லை. ரைட். அடுத்தது வேலை அமைப்புகள் எப்படி இருக்குது? 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலையை சொல்லக்கூடியது. எப்போவுமே அறிகுறியாக தான் இருக்கும் வேலை. கும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரே மாதிரியான வேலைகள் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போவுமே வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் கும்பத்திற்கு. இந்த மாதமும் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம், அதாவது மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி ஆவார். அதுக்கப்புறம் வேலையிலிருந்து வந்த அழுத்தங்கள் படிப்படியாக குறையும். அடுத்ததாக ப்ரொமோஷன் போகிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் இருந்தால் அதை கூட இந்த காலகட்டம் செய்யலாம். இந்த வேலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 நாட்கள் இருக்குது. மார்ச் மாதம் 3, 4, 17, 18 இந்த 4 நாட்கள் வேலை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம செய்யாத தப்புக்கு தண்டனையோ இல்லை வேலையை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு சதியோ இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக தெளிவாக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்கள் சுமூகமாக கடந்து போயிடலாம். இந்த 4 நாட்கள் வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் டேஞ்சரண்டாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த 4 நாட்களில் கடன் காட்சிகள் எதுவும் வாங்காதீங்க. கடன் இந்த காலகட்டம் வாங்கினீங்கன்னா வாழ்நாள் முழுக்க திருப்பி கட்டவே முடியாது, பெரிய ஸ்டேஜை உண்டு பண்ணிடும். ஸோ இந்த 4 நாட்கள் பொதுவாக என்னை பொறுத்தளவு கடன் வாங்குறது தவறுன்னு சொல்லுவேன். கும்பம் இந்த 4 நாட்கள் கடன் வாங்கும்போது அது வாழ்நாள் கடனாக மாறிடுது, திருப்பி கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். 10 ரூபா வாங்கினாலும் கடன் தான். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. 3, 4, 17, 18 இந்த 4 நாட்களை கவனமாக மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. ரைட். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 10ஆம் அதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளேயே வந்து உட்கார, ராகுவோட இருக்கிற தொழில் சார்ந்த அலைச்சல்கள், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் 10 கூடிய தொழில் ஸ்தானாதிபதியாகி செவ்வாய் ராசிக்குள்ளே வந்து அமர்றாருங்கும்போது தொழில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் படுவீங்க, ஆனால் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் அடுத்த லெவல் போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையும் உண்டாகும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் பிறக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் காட்டுது. ஸோ தொழிலை பொறுத்த அளவுக்கு பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் 3வது நபரை நம்பி, வேற்று மதத்தினரை நம்பி, வேற்று மொழி பேசக்கூடிய நபரை நம்பி தொழில் சார்ந்த விஷயங்களை யாரும் ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இருந்து பார்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு மாதமாக, தொழில் ரீதியான பாதிப்பு இல்லாத ஒரு மாதமாக இது மாறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருக்கும். அது முடிந்த அளவு உங்களுடைய வேலைகளை நீங்களே பார்த்துக்கொள்வது மிக மிக உத்தமம். ஓகே. ஆரோக்கியம் 4ஆம் அதிபதி உச்சமாயிட்டார். ஆரோக்கியத்தை பற்றியெல்லாம் கவலையை விட வேண்டாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கும்பத்திற்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வழி தானே தவிர பெரிய லெவலில் பாதிப்பு வராத மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். பெரிய லெவலில் பாதிப்பும் ஏற்படாது, தைரியமாக இருக்கலாம். ஓகே. 2வது பார்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரெக்கவர் ஆகி நல்ல சூழலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். படிப்பு, குழந்தைகள் நல்லா படிக்க, ஆரம்ப கல்வியாகட்டும் மேற்கல்வி என்ன தான் 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஆரம்ப கல்வி நல்லா தான் இருக்குது இந்த மாதம். மேற்கல்வி, உயர்கல்வி, கல்வியில் வந்து தடையில் புதுசாக ஏதாவது கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறக்கு ஐடியாவெல்லாம் வரும் இந்த காலகட்டம். அதையும் நம்ம செய்வோம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக தானே ஒரு மாதத்தில் கோர்ஸ் முடிகிற மாதிரி இருந்தால் சக்ஸஸ் ஆகிடும். ஒரு மாதத்தில் முடியாத சின்ன கோர்ஸ்லாம் ஒரு 6 மந்த் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ் இருந்ததுன்னா வரக்கூடிய கால சூழ்நிலைகளை பொறுத்து ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுத்துடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. குழந்தை பேர் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் கொஞ்சம் சிரமமாகவே இருந்துட்டு இருந்தது. குழந்தைகளை கவனிக்கிறது கொஞ்சம் சிரமமாகவே இருந்திருந்து. குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதையும் நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஆனால் வரக்கூடிய மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஐவிஎஃப் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க, டெஸ்ட் பேபிக்கு போகலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுங்கள். அது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வயது முதிர்ந்த நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்பவே ப்ளசண்ட்டாக நல்லபடியாக மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு மட்டும் மைண்டு ஒரு இடையில் இருக்காது, நிறையா மைண்ட் ஸ்விங் எல்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம்
அனுசரித்து போகிறது நல்லது. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. மைண்ட் ஸ்விங் ரொம்ப இருக்கும், மூட் ஸ்விங் ஆகும். ஸோ நிறையா ப்ளஸ் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் மைனஸும் இருக்குது. மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்றைக்கி, பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.